வணக்கம். நம்ம சேலம் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று மக்கள் தீர்மானித்து ஒரு எழுச்சியான கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பு மாறப்போகிறது என்பதற்கான மக்கள் ஒவ்வொரு எழுச்சியான போராட்டங்கள் மற்றும் அவர்களுடைய பதிவுகள் நம்மளுடைய சேலம் மாவட்டம் சார்ந்த 11 தொகுதிகள், கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, அனைத்து இடங்களிலுமே மக்களுடைய எதிர்பார்ப்பு நடந்த அநீதிகளுக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும். மக்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடிப்படையான மக்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு தண்ணீர் மிகப்பெரிய அளவில், மக்களுக்குரிய குடித நீர் இல்லாமல், ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாமல், அதிகபட்சமான குப்பை, ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, அனைத்துமே முழுமையாக செய்து கொடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக மக்களே உங்களுக்குரிய பாதுகாப்பு, உங்களுக்குரிய அந்த தண்ணீர் வசதி, அந்த குப்பைகளை முழுமையாக அகற்றி ஒவ்வொரு தொகுதியில் சார்ந்திருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுமே முழுமையாக நிவர்த்தி செய்து தரப்படும். பெண்களுக்குரிய பாதுகாப்பு, குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு அனைத்துமே நிர்ணயம் செய்து கண்காணிப்பு கேமரா அனைத்து இடங்களிலே கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான அனைத்து குற்றங்களுக்கும் துணையாக நின்று கொண்டிருக்கும் காவல் அதிகாரிகள் முதல் அனைத்துமே முழுமையாக மாற்றம் செய்வதற்குரிய ஒரு ஆட்சி அமைப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். வழியாக காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கும் காவல் அதிகாரிகள் நமக்கு வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி, ஈடுகட்ட முடியாத இழப்பு. 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஈடுகட்ட முடியாத இழப்பு. ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இவர்களுடைய மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு, பெண்களை விலை பேசுவது, பெண்களை இழிவாக பதிவு செய்வது, இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே பெண்களுக்கு கிடைக்கின்ற அந்த நிர்ணயமான ஒரு வாழ்வாதாரத்தை கூட தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இவர்களுடைய ஒரு கொள்கை வழியாக பரம்பரையாக ஒரு ஆளுமையாக இவர்கள் மட்டுமே வரப்பட வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே தடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசால் கொடுக்கின்ற அனைத்து வகையான நமக்குரிய திட்டங்களை ஒரு 7 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டில் கொடுக்கப்பட்ட அனைத்தையுமே இந்த ஒரு குடும்பம் எடுத்து வைத்து நமக்கு கிடைத்தது வெறும் விளம்பர மாடல் போஸ்டர்கள் மட்டுமே. அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த அநீதி, அந்த பெண்ணுக்கு நடந்ததற்கு ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. அதற்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தும் கூட இந்த ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் வாய் திறக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். யார் அந்த சார் என்று. அனைத்துமே சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முழுமையாக இதுக்குரிய தீர்வு எட்டப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களை. இழந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது, ஆனால் அதற்குரிய கடுமையான சட்டமாக்கப்படும். மத்திய அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியும் முழுமையாக ஒருங்கிணைத்து மக்களுக்குரிய திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தப்படும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்குரிய ஒரு அனைத்து வகையிலுமே மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, அனைத்து விவசாய மக்களுக்குரிய மேம்பாடு, நெசவாளி மக்களுக்குரிய மேம்பாடு, அனைத்து கல்வி கூடங்கள், கல்லூரிகளுக்குரிய மருத்துவமனைகள் மற்றும் தொழில் வியாபாரங்கள், கட்டுமான பணி மக்கள், ஒவ்வொரு கூலி தொழிலாளி மக்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மாணவ மாணவிகள், ஒவ்வொரு துறை சார்ந்திருக்கின்ற வேலைக்கு செல்கின்ற அனைத்து மக்களும், தொழிற்சாலைகள், அனைத்து விவசாய இடங்கள் அனைத்துமே முழுமையாக பாதுகாக்கப்படும். அதற்குரிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். இன்று நடந்து கொண்டிருக்கும் அநீதிக்கு முழுமையாக தண்டனை சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விளம்பர மாடலை விரட்டியடிப்போம். விளம்பர வேட்பாளர்களாக மட்டுமே இன்றைக்கும் மக்களிடத்தில் வந்து கொண்டிருக்கும் அனைவரையுமே விரட்டியடிக்கக்கூடிய நேரம் இது. விரட்டியடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் தமிழகத்தை மீட்டெடுப்போம். நன்றி.